ஹாய் மக்களே, ஹாய் கிஷோர். நேற்று மேட்ச் ஆக்சுவலி சிஎஸ்கே லாஸ் பண்ணிட்டாங்க. கிஷோரோட செகண்ட் ப்ரெடிக்ஷன் இப்போ தான் மிஸ் ஆகிருக்கு. இது 18th மேட்ச்ல 18th மேட்ச்ல 18ல 16 கரெக்டாக சொல்லியிருக்காரு. நான் 12 நேற்று நான் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் முஸ்தபிசரும் இவரும் ஆடலை, பத்திரானாவும் நிகிலால. மேபி நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு வந்துருவாங்கன்னு தான் சொல்றாங்க. ஸோ அது ஒரு பெரிய டிராபேக்கா இருந்தது சிஎஸ்கேக்கு. அண்ட் பிச்சு வந்து லாஸ்ட் பிச் மாதிரி ஹை ஸ்கோரிங்கா இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவா கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க சிஎஸ்கே பேட்டர்ஸ். டாஸ் வின் பண்ணது ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னா, சிஎஸ்கே இன்னும் டாஸே வின் பண்ணல இந்த சீசன்ல. 4 மேட்சுமே டாஸ் லூஸ் பண்ணியிருக்காரு ருத்ராஜ் கெய்க்வாடு. டாஸ் லக் இல்லை அவருக்கு. இது பொதுவாக தோனி ஜெயிச்சிருவாரு எப்பவுமே டாஸை. அண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா செகண்ட் பேட்டிங்கான்னு டிசைட் பண்ணுவாங்க. அது நடக்கல. அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சொன்னாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த சீசன் கொஞ்சம் ப்ரெஷர்லயே ஆடுற மாதிரி இருக்கு. ஏன்னு தெரியல. மேபி அது கேப்டன்சி ப்ரெஷரா இல்ல ஒரு பிரேக் அப்புறம் வரதால அந்த டச் இல்லாம ஒரு மாதிரி ரெஸ்டியா இருக்காரா என்னன்னு தெரியல. ஒரு கான்பிடன்ஸே இல்லாம ஆடுற மாதிரி இருக்கு. அவரு அப்படி இருக்கிறதால ஃபர்ஸ்ட் அக்ரெசர் ரோலை வந்து இவரு ரவிந்திரா எடுக்கிறதா இருக்கு. அண்ட் அவருக்கு அந்த லைன் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு 5th ஸ்டம்ப் இல்ல 6th ஸ்டம்ப் ஆஃப் சைட்ல போட்டா திருப்பி தூக்கி அடிக்க ட்ரை பண்ணி அப்படியே அவுட் ஆயிடுறாரு 30 yards சர்க்கிள்குள்ளேயே. அதே தான் நேற்றும் நடந்தது. அண்ட் ஸ்லோவா ஆடினாங்க பேட்ஸ்மேன்ஸ். 10 ஓவர் வரைக்கும் ஆடி இருக்கலாம். பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 15-20 ரன் எக்ஸ்ட்ரா போயிருக்கும். இவங்க எஸ்ஆர்ஹெச் அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா ஆடிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளேல 80 ரன் கிட்ட வச்சிட்டாங்க 6 ஓவருக்கு. அதுலயே மேட்ச் விட்ட மாதிரி தான் இருந்தது. நீ சொல்லு கிஷோர். அதேதான். டாஸ் ஓகே தான், பிரச்சனை இல்லை. பேட்டிங் ஸ்டார்ட் நல்லா தான் கொடுத்தாங்க. டக்குனு விக்கெட் விழுந்துச்சு. அப்புறமும் நின்னாங்க. டூபே ரஹானே ஓகே தான். அப்புறம் ஜடேஜா வந்தாரு. பட் அவங்களோட நல்ல ஒரு மூவ் என்னன்னா, ஸ்பின்னு நிறுத்திட்டாங்க. எப்போ டூபே ஸ்பின் ஒரு அடிக்க ஆரம்பிச்சாரோ அப்படியே நிறுத்திட்டாங்க. அது ரொம்ப நல்ல மூவ், செம மூவா இருந்தது. அப்புறம் கமின்ஸ் நல்லா போட்டாரு. அவரை குறை சொல்ல முடியல. டூபே எடுத்துட்டாரு. இல்லைன்னா கூட இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்க முடியும். அப்புறம் ஜடேஜாக்கும் சரியா பரல, ரஹானேக்கும் பரல. அதுக்கப்புறம் வேற யாரு வந்தா, டேரில் மிச்சல் ரொம்ப சொதப்புறாரு. எனக்கு தெரிஞ்ச அடுத்த மேட்ச் அவர் இருப்பாரான்றது டவுட்டா தான் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே தான். சரி, இன்னொரு 10 ரன் கம்மியா அதிகமாச்சா நல்லா இருந்திருக்கும் இருந்தது. செகண்ட் ஹாஃப் அப்படியே நீ சொன்ன மாதிரி தான் பவர் பிளேல அப்படியே மேட்சே மாறிடுச்சு. அந்த செகண்ட் பால் கேட்ச், ஆனா அது கஷ்டம். சப்போஸ் அதை புடிச்சிட்டுன்னா வேற மாதிரி போயிருக்கும். அந்த கேட்சை டிராப் பண்ணோடனே அதை அப்படியே மேட்சே மாட்டி விட்டுருச்சு. அதுதான். அண்ட் இன்னொன்னு, அவங்க ஸ்பின்னர் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க ஸ்பின்னர் கொடுக்கறதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ரன்ஸ் போச்சா, அப்ப கட் பண்ணிட்டு ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்திருக்கலாம். ருத்ராஜ் கெய்க்வாட் அவ்வளோ ஸ்பின்னர்ஸை நம்புறாரான்னு சந்தேகமா இருக்கு. கொஞ்சம் தயங்கி கொடுக்குற மாதிரி இருக்கு. ஓவர்ஸ் ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண மாட்டாரு. ஜடேஜாவை மட்டும் கொடுத்துட்றாரு. அது மேபி அவர் சீனியர்ன்றதால கன்ஃபார்மா கொடுத்துட்றாரோ அப்படின்னு கூட தோணுது. மிச்ச ஸ்பின்னர்ஸ் அவர் நம்பவே மாட்டேங்கிறாரு. ஸ்பின்னர்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டா போட்டாங்க. அண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்பின்னரை வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவே ஒரு பெரிய மூவ் தான். ஸ்விங் இருக்கு அதெல்லாம் பார்க்காம அவங்க ஸ்பின்னர் வச்சு அபிஷேக் சர்மா வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னிங்ஸை பவுலிங்லயுமே. அதுவுமே ஒரு நல்ல மூவா இருந்தது. சிஎஸ்கே அந்த நல்ல பேஸ் பவுலர்ஸ் இல்லாதது நல்ல அப்பட்டமா தெரிஞ்சது. சார் ஓரளவுக்கு நல்லா தான் போட்டாரு, அதனால ரன்ஸுக்கு போனாரு. முகேஷ் சௌத்ரி நல்ல பவுலர் தான். ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் அவருக்கு அந்த பிச்சை ரீட் பண்ணி கரெக்டான லைன் பிடிக்கல அவரு. அதனால அபிஷேக் சர்மா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு. நெக்ஸ்ட் மேட்ச் மேபி மாற்றுவாங்களும் தோணுது சிஎஸ்கே பிளேயிங்ல. வேணா அந்த ஃபாரின் ஸ்லாட்ஸையும் சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு. மேபி மொயின் அலியை திருப்பி ஆடுவாங்களா, டேரில் மிச்சலை ரிமூவ் பண்ணுவாங்களான்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் மார்க்ரம் நல்லா ஆடினாரு. இவங்க இதுல நம்மளோட இதுல தூபே நல்லா ஆடினாரு. 2 பேருமே அந்த பிச்சை அவங்க என்னமோ வேற பிச்சில் ஆடுற மாதிரி கம்ஃபர்டபுளா ஆடின மாதிரி இருந்தது. கிளாசன் கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. எப்பவுமே பொதுவாக ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கவர் அப்படி இல்லை நேற்று. செகண்ட் ஹாஃப் அவங்களுக்குமே ஸ்லோ டவுன் ஆச்சு, நம்மளுக்கு ஸ்லோ டவுன் ஆன மாதிரி. அவங்க டீம்ல பவுலர்ஸ்ல புவனேஸ்வர் நல்லா போட்டாரு. அவரை மேபி அவங்க டிராப் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அவங்க டீம் அதுக்கு பேர் போனவங்க. நேற்று நல்லா போட்டுட்டாரு, அதனால இருப்பாரு டீம்ல நினைக்கிறேன். உம்ரான் மலிக் உள்ள வர வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. வாஷிங்டன் சுந்தரியுமே உள்ள எடுக்க மாட்டாங்க, வெளியே தான் வச்சிருக்காங்க. மயங்க் மார்க்கெட்டவே நம்புறாங்க, நல்ல பவுலர் தான். ஸ்டில் அவங்க இந்தியாக்கே ஆடிட்டாரு வாஷிங்டன் சுந்தர், ஆனாலும் வெளியே உட்கார வைக்கிறாங்க. ட்ரிபாத்தியும் வெளியே உட்கார வைக்கிறாங்க. இந்த மேட்ச் பத்தி வேற ஏதாவது சொல்லணுமா, இல்ல நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாமா?
அதுதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அவங்க கிட்ட 18 நல்ல பிளேயர் இருக்காங்க. அவங்க வேற வழியே இல்லதான், யாரை டிராப் பண்றது யாரை உள்ள போடுறதுன்றது ரொம்ப கன்ஃபியூஷன் தான் இருக்கும். இப்ப ஜெயிக்கிறதுனால பிரச்சனை இல்லை. சப்போஸ் தொடர்ந்து ஒரு 2 தோல்வியை பார்த்தாங்கன்னா என்ன பண்றதுனே புரியாம மார்க்கண்டியை டிராப் பண்ணுவாங்க, மார்க்கமா டிராப் பண்ணுவாங்க, கிளாஸனை மட்டும் வச்சுப்பாங்க. பேட் கமின்ஸ் நானே உட்காந்துடுறேன், வேற ஏதாச்சும் கூட ஆட்டம் கூட சொல்லுவாரு. அந்த மாதிரிதான் அந்த டீமே இருக்கு. ஸோ அதனால வின் பண்ணா மட்டும் தான் அவங்க தப்பிப்பாங்க. வின் பண்ணாம போயிட்டாங்கன்னா, இப்ப நேற்றே பார்த்தா டிராவிஸ் ஹெட்டர்ஸ் இம்பாக்ட் பிளேயர்னு போட்டு நிதிஷ் ரெட்டி ஓப்பனிங்னு போட்டிருக்காங்க. இல்ல வாஷிங்டன் சுந்தர் ஓப்பனிங் ஆட வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதனால அவங்க யாரை எப்படி இறக்குவாங்கன்னே ஒண்ணுமே புரியல. 11 ரொம்ப கன்ஃபியூஸ்டு 11 தான். ஜெயிச்சா தப்பிச்சாங்க, தோட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க. பேட் கமின்ஸ் உட்கார மாட்டாரு, ஏன்னா நல்லாவும் போட்டுறாரு, கேப்டன்சியும் பண்றாரு. அவங்க ஓனர்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. இல்ல இல்ல எக்ஸாம்பிள் வேற. இந்த 4 மேட்ச்ல 3 மேட்ச் தோத்து இருந்தாங்கன்னா மேபி அதை யோசிச்சிருப்பாங்க. மார்க் ரம்மே கேப்டன்சியா போட்டு இவரை கம்மின்ஸை தூக்கிடலாமான்னா, பட் அது கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். அண்ட் சிஎஸ்கேவோட இதுதான் இதா இருக்கு. அண்ட் ருத்துராஜை பத்தி கொஞ்சம் பேசணும். அவரு என்ன நினைக்கிறா, அவர் கேப்டன்சியால அப்படி இருக்காரா, கேப்டன்சி ப்ரெஷர் இருக்கா, எதனால அவர் ஆக்சுவலி லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இவரு அக்ரஸர் ரோலும் கான்வே தட்டி தட்டி ஆடுற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இவரு கான்பிடண்டா ஷாட்டே அடிக்க மாட்டாரு. அண்ட் லெப்ட் ஆர்ம் சீமரை தூக்கின்னு வந்துடுறாங்க. நேற்று நடராஜன் மேபி அதுக்காகவே டீம்ல எடுத்தாங்களோன்ற மாதிரி இருந்தது. ஆஃப் ஃபிட்டா இருந்தாலும் பரவாயில்ல, லெஃப்ட் ஹேண்ட்ல சீம் போடுறவங்க வேணும். உனக்கட் ஸ்லோவா தான் போடுவாரு, அண்ட் பவர் பிளேல போட முடியாது. அதனாலே மேபி கூட்டின்னு வந்தாங்களும் தோணுது. டீம்ல ரெகுலரா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லைன்னா கூட ருத்ராஜ் கைக்கோட அவுட் பண்றதுக்கே கூட்டு வந்துருவாங்களோன்னு தோணுது. அண்ட் கேப்டன்சி ப்ரெஷரால அப்படி இருக்காரா, இல்ல டச் இல்லைன்னு நினைக்கிறியா நீ, இல்ல மாறிடுமா? சிஎஸ்கே வேற உள்ள வருவாங்கன்னு சொல்லியிருக்க பிளே ஆஃப்க்கு, என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? கேப்டன்ஷிப் ப்ரெஷர் இருக்கும் கண்டிப்பா, இல்லாமலாம் இருக்காது. அதை தாண்டி பார்த்தா அவரோட வீக்னஸ் இருக்கிறதுனால அவர் அதுக்கு ஒர்க் அவுட் பண்ற வரைக்கும் இப்படிதான் போகும். அது லேட் ஆகும், அவ்வளவு சீக்கிரமா மாறாது. இப்ப 4 மேட்ச் முடிஞ்சிருக்கு, 4 வாட்டி அவுட் ஆயிருக்காருன்னா இன்னும் ஒரு 4 மேட்ச் அவுட் ஆவாரு. கடைசி 6 மேட்சோ இல்ல கடைசி 4 மேட்ச் தான் ஒரு வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல இந்த சீசன் ஃபுல்லா கூட அப்படி ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு 27 வருஷம் ஒரு கேம் ஆடிட்டு அதோட வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அதை டக்குன்னு ஒரு மாசம் 2 மாசத்துல ரெடி பண்ண முடியாது. மேபி அந்த ஓவர் ஆடாம தப்பிக்க வேணா ட்ரை பண்ணலாம், அந்த ஓவர் ஹிட்டே பண்ணாம தப்பிக்க ட்ரை பண்ணலாம். ஆனா ஒரு 4 ஓவர் போடுவாங்க நம்ம லெஃப்ட் ஆர்ம் பிரஷர் ஆயிடுது. முன்னாடி என்னன்னா அவர் மேல அந்த கேப்டன்சி பிரஷர் இல்ல. இப்ப என்னன்னா நீயே ஒழுங்கா ஆடல, நீயே பவர் பிளே வேஸ்ட் பண்ணிட்ட, ஒரு ஓவர் 30 ஆடலான்னு யோசிச்சு. ஏன்னா இப்போ இருக்க ட்ரெண்ட்ல என்ன பண்றானுங்க, 6 ஓவர் 80-85 அடிக்கிறாங்க மினிமம் எல்லாருமே. இவங்க ஒரு ஓவர் ஃபுல்லா 30 ஆடி 4 ரன் ஆயிடுச்சுன்னா அது திருப்பி அந்த ப்ரெஷர் இவங்க மேலேயே வந்துருது. நாளைக்கு சப்போஸ் டீம் மீட்டிங்லயோ இல்ல பிரசன்டேஷன்லயோ நீங்க பவர் பிளே ஒழுங்கா யூஸ் பண்ணலையோன்னு கேட்டாங்கன்னா அது ஒரு டிராபேக் ஆயிடுமோன்ற ப்ரெஷர்லயே இருக்க மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. மைக்கேசி ஏதாவது பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ரச்சின் ரவீந்திராக்கும் அந்த வீக்னஸ் எப்படியோ ஒரு டேக்கிள் பண்ணி வரப்போறாருன்றது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா ரச்சின் ரவீந்திரா 2 மேட்ச் ஆனதும் எல்லாம் டெவன் கான்வே இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு மீம்ஸும் நாங்க மிஸ்ஸே பண்ணல டெவன் கான்வேன்னு போட்டாங்க. இப்போ தெரியுது டெவன் கான்வேயோட அருமை எல்லாருக்கும். அதோட வேற அவ்வளோ ரொம்ப நல்லா ஆடாத பிளேயர்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரெடி ஆகி வந்துருவாருன்னு தான் தோணுது. ஆல்மோஸ்ட் ப்ரெஷருக்கு மட்டும் இப்ப ப்ரெஷர் கம்மி, ப்ரெஷரும் இருக்கு, ருத்ராஜ் ப்ரெஷரும் இருக்கு. இது ரெண்டுமே இருக்கிறதுனால ப்ரெஷரை மட்டும் வேணாம், ப்ரெஷர் பண்ணிக்காத, பிரச்சனை இல்லை, ரவீந்திரா அவுட் ஆனாலும் ஓகே நீ ஆடு. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஓவர் உள்ள நின்ட்டானா கண்டிப்பா அடிச்சிருவாரு. நேற்றே கூட உள்ள நின்றுட்டாருன்னா அந்த ஸ்லோவெல்லாம் ஆட்டுருப்பாரு. அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. நிறைய மேட்ச் லாஸ்ட் ஒரு 20 ஓவர்ஸ் உள்ள ஆடி இருக்காரு. நேத்து ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தேன். 2020ல இருந்து 22 3 வருஷம் இருக்குல்ல, அந்த 3 வருஷத்துல 18 மேட்ச்ல 11 மேட்ச் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. லாஸ்ட் சீசனு 11 இன்னிங்ஸ்ல ஒரு வாட்டி தான் அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 192. லாஸ்ட் சீசன் நல்லா ஆடி இருக்காரு. திருப்பியும் அந்த வீக்னஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. லாஸ்ட் சீசன் ஏதோ ஸ்டான்ஸையோ இல்ல வேற எதையோ ஒர்க் பண்ணிருக்காரு. நேத்து SRH மேட்ச்ல போட்டு காட்டினாங்க ஸ்டாட்ஸ். அதுக்கு முன்னாடி 18 இன்னிங்ஸ்ல 11 இன்னிங்ஸ் அவுட் ஆயிருக்காரு. 112 தான் ஸ்ட்ரைக் ரேட். 2020, 21, 22 3 வருஷத்துல. ஆனா லாஸ்ட் இயர் ஒர்க் அவுட் ஆகல. லாஸ்ட் இயர் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் வந்து போட அடின்னு அடிச்சிருக்காரு. ஏன்னா அதுதான் நான் சொல்ல வந்தேன். லாஸ்ட் இயர் மட்டும் அவரோட ரோல் சேஞ்ச் இருந்தது. அக்ரஸர் ரோல் ருத்ராஜ் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் டுப்ளிசிஸ் ஆடுற வரைக்கும்
வாட்சன் ஆடுற வரைக்கும் அவங்க ஹிட் பண்ணுவாங்க, இவரு சிங்கிள்ஸ் ஆடுவாரு. ஆனா கான்வே வரப்ப கான்வே ரொட்டேட் பண்ணுவாரு, கெய்க்வாட் ஆடுவாரு. மேபி அந்த லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்க, ஒர்க் அவுட் பண்ணாங்களோ அதை திருப்பியும் அவர் எடுத்துட்டு வரணும் அந்த ஃபார்மேட்ல. அப்ப மேபி ஹெல்ப் பண்ணலாம். அதோட இன்னும் 10 மேட்ச் இருக்கு, 10ல 6 தான் ஜெயிக்கணும். அதுல ஒரு 2-3 ஆடு டீம்லாம் இருக்கு சிஎஸ்கேக்காக. ஸோ அவங்க கிட்ட ஆடிடுவாங்கடா எனக்கு தோணுது. ஸோ அந்த பிரச்சனை இருக்காது. டீம் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ரெண்டுமே நெக்ஸ்ட் 3 மேட்சும் ஆக்சுவலி பயங்கரமான மேட்ச் தான். சிஎஸ்கேக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆட போறது கேகேஆர் கூட 8th அன்னைக்கு, அதுக்கடுத்து மும்பை இந்தியன்ஸ், அதுக்கடுத்து எல்எஸ்ஜி. எல்லாமே அவங்கவுங்க ஹோம்ல. நமக்கு இங்க எலெக்ஷன் நடக்கிறதால 8th அப்புறமா சிஎஸ்கே வெளியே டிராவல் பண்ணிடுறாங்க. வான்கடேலையும் லக்னோலையும் ஆட போறாங்க அதுக்கடுத்து 2 மேட்ச். பார்க்கலாம். மேபி கேகேஆர் கூட ஜெயிச்சா அது பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஏன்னா அவங்க டேபிள் டாப்ல இருக்காங்க, 3 out of 3 வின்ஸ்ல இருக்காங்க, செம்ம குவாலிட்டி சைடா இருக்காங்க. ஸோ அவங்கள பீட் பண்ணா அது ஒரு நல்ல இது வரும். ஆனா கம்பீர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, இந்த வருஷம் எனக்கு முதல் டாஸ்க்கு மென்டரா வந்து ஆர்சிபியே பெங்களூர்ல ஜெயிக்கிறது, சிஎஸ்கேவே சேப்பாக்ல ஜெயிக்கிறதுன்னு ஒன்னு பண்ணிட்டாரு. இன்னொன்னு பண்ணணும்னு ஆசைப்படுவாரு. அவருக்கும் தோனிக்கும் 7ஆம் பொருத்தம் இருக்கு ஏற்கனவே, சொல்லவே வேணாம். தோனியோட லாஸ்ட் சீசனா நான் உன்னை சேப்பாக்லயே வந்து அடிக்கிறேன்டா அப்படின்னு வருவாரு. பார்க்கலாம். பார்க்கலாம் என்ன பண்றான். சரி, இன்னைக்கு மேட்ச் போயிடலாம். இன்னைக்கு RR vs RCB இன் ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் ஆர்சிபி லாஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ என்ன நடந்ததுன்னு தெரியும். ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 170+ அடிச்சிருப்பாங்க. அனுஜ் ராவத் தான் செம்மையா ஆடி இருப்பாரு பேக்ல வந்து டிகே கூட. ஒரு ஸ்லோவா போயிட்டு இருந்த மேட்ச் ஒரு 16 ஓவர்ஸ்க்கு அப்புறமா ஒரு சும்மா 18 பால் 45-46 அடிச்சிருவாரு இவரு அனுஜ் ராவத் பினிஷர் ரோல்ல வந்து. அப்புறம் இவங்க 59 ஆல் அவுட் ஆயிடுவாங்க லாஸ்ட் டைம். அதுதான் ஆரோட மோஸ்ட் லீஸ்ட் ஸ்கோர் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு அது பேக் ஆஃப் த மைண்ட் இருக்கலாம். ஆனால் இந்த இயர் வேற மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. டீமா நல்ல பவுலிங் யூனிட்டா இருக்காங்க. ஆர்சிபி ஒரு பர்டிகுலரா சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் வச்சுட்டு வரணும் 11th. வில் ஜாக்ஸ் ஆடி ஒரு சில சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா ஆர்சிபி ஜெயிக்க சான்சஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 5ல 1ன்னு போச்சுன்னா அவ்வளவுதான், அவங்க காம்படிஷனே இல்லாம போயிடுவாங்க. அதுக்கு மேல எல்லா மேட்சும் ஜெயிக்கணுன்ற மாதிரி வரும். அந்த மாதிரி நடக்காதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற, யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிற? நான் ஆர்சிபி தான் போவேன். காம்பினேஷன் ஐடியா இல்லை, அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவங்கள யார வேணா உள்ள தூக்கி போடுவாங்க, யார வேணா வெளியே அனுப்புவாங்க, அவங்கள நம்பவே முடியாது. ஸோ அதனால காம்பினேஷன் பற்றி ஐடியாவே இல்லை. கண்டிப்பா 2 பேரும் நல்ல ஓப்பனர்ஸ். அவங்கள ஒருத்தரை டிராப் பண்ணி இன்னொருத்தர் சேர்த்து இல்ல டவுன் மாட்டி அனுப்புறது இதெல்லாம் பண்ணுவாங்களா தெரியல. இல்ல பரவாயில்ல நம்மளே போயிடலாம், நம்ம பாத்துக்கலாம், நீ நானும் 20 ஓவர் ஆடிடலாம், நம்ம போய் 200 அடிக்க முடியும். ஒரு மேட்ச் டெவிலர்ஸும் கோலியும் அடிச்சிருப்பாங்க, ஃபுல் ஆடி 230+ அடிச்சிருப்பாங்க, செஞ்சுரின்னு. அந்த மாதிரி நம்ம அடிச்சிடலாம், பாத்துக்கலாம், பேட்டிங் எடுத்து அப்படியும் யோசிக்கலாம் அவங்க. அதனால அவங்கள ஒண்ணுமே சொல்ல முடியாது, பாக்கலாம். இருக்காரு நல்ல கோச்சுன்னு சொல்றாங்க, தெளிவா ஏதாவது டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நடந்த மேட்ச்லாம் அப்படி எதுவும் பண்ணல. இனிமேவாவது பண்ணணும், மூழ்கிக்கணும். இல்லைன்னா போயிடுவாங்க, மிதிச்சுட்டு போயிடுவாங்க எல்லா டீமும். கண்டிப்பா சான்சஸ் ரொம்ப கம்மியாயிடும் இந்த மேட்ச் தோத்துட்டா. ஸோ நானுமே ஆர்சிபி வின் பண்ணணும் தான் நினைக்கிறேன், டோர்னமெண்ட் நல்லா போகணுன்றதுக்காக. ஏன்னா ஆர்ஆரும் கேகேஆரும் எல்லா மேட்சும் ஜெயிப்பாங்க, கீழே இருக்கவங்க கீழே இருப்பாங்கன்னா நல்லா இருக்காது டோர்னமெண்ட். மேபி ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வில்ஜாக்ஸ் ஓபன் பண்ணலாம், இல்ல இவங்க ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்னர்ஷிப்னால வில்ஜாக்ஸ் நீ வந்து 1 down ஆடுன்னு கூட சொல்ல நமக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா எல்லாரும் பேசுறத பார்த்தா வில்ஜாக்ஸ் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 4ல 3 தோத்துருக்காங்க. ஸோ ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் சிராஜ் வரணும் ஒரு நல்ல ஃபார்முக்கு, இல்லைன்னா கஷ்டம் தான் அவங்க. வைசாக் விஜயகுமார் ஆடணும். அதுக்கு முன்னாடி மேட்ச் 4 ஓவர் போட்டு 21 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்தவரை அடுத்த மேட்ச் டிராப் பண்றாங்க. அது என்ன கணக்குன்னே புரியல. அதே பிட்ச்ல ஆடுறாங்க, அதே கிரவுண்ட்ல ஆடுறாங்க. ரொம்ப புவரா இருந்தது அவங்க டாக்டிக்ஸ். அட்லீஸ்ட் இன்னைக்கு விஷாக் விஜயகுமார் ஆடணும், வில்ஜாக்ஸ் ஆடணும்னு நினைக்கிறேன். ஆடினாலும் ஆடலனாலும் ஆர்சிபி ஜெயிக்கணும், அப்பதான் டோர்னமெண்ட் நல்லா போகுன்றதுக்காக நானும் ஆர்சிபி வின்கே போறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. யாரு கேப்டன்சி ஆப்ஷன் நினைக்கிறேன் ஃபேண்டசி பிக்ஸ்ல? அதுக்கு முன்னாடி இவங்களையும் சரி, மும்பை அப்புறம் ஆர்சிபி சென்னை இவங்களெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் 7ல நிறைய ட்ரை பண்ணிடுவாங்க. இப்போ நீ சொன்ன மாதிரிதான்
இப்ப இந்த ஃபர்ஸ்ட் 7ல பார்த்து யாரெல்லாம் செட் ஆவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் 7ல கேமரன் கிரீன் வச்சே கூட போயிடுவாங்க. நெக்ஸ்ட் 7ல வில் ஜாக்ஸ் கூட யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா கேமரன் கிரீன் நல்ல பிளேயர், குறைய சொல்ல முடியாது. அவர் ஆடாம போயின்னு இருக்காரு. சோ எத்தனை பாசிபிலிட்டிஸ் ட்ரை பண்ண முடியுமோ. எனக்கு தெரிஞ்சு மும்பையும் சரி, ஆர்சிபியும் சரி, சென்னையும் சரி கண்டிப்பா பாசிபிலிட்டிஸ் நிறைய ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் டூ ஆர் டை வரப்போ அந்த ஒரு கரெக்டான 11 வச்சு ஆடுவாங்க. அது ஆல்மோஸ்ட் மும்பை நிறைய வாட்டி பண்ணிருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி ஆண்டி ஃபிளோர் அதுதான் பண்ணிருக்காரோ தோணுது. ஏன்னா வைசாக் விஜயகுமார் ஒரு மேட்ச் செட்டு அடுத்த மேட்ச் டக்குன்னு சேர்க்கலன்னா பையன் அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா அவரும் நல்ல போலர் தான். ஆகாஷ் தீப்பும் ஓகே டீசெண்டா போடுவாங்க, கன்ஃபார்ம் டீசெண்டா போடுறவங்க. இவங்க எல்லாம் ஒரு மேட்ச் ஆட வைக்கிறது, ஒரு மேட்ச் டிராப் பண்றதுலாம் வந்து பாசிபிலிட்டிஸ்க்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு. ஏன்னா ஒரே ஒரு மேட்ச் கரண் சர்மா சேர்த்தாங்க, அப்புறம் சேர்க்கவே இல்லை. டாகரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரண் சர்மா கன்ஃபார்ம் மினிமம் கேரண்டி போலர், அவரும் கண்டிப்பா போடுவாரு. 3 ஓவர் போடுறாரா, அட்லீஸ்ட் 8-9 எக்கனாமி தான் வச்சுன்னு இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ஆண்டி ஃபிளோர் அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்றாருன்னு தோணுது. பட் நாட் ஷோரா இல்ல, கேரண்டி இல்ல. ஓகே, அப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா நல்லதுதான். டோர்னமெண்ட் பார்க்க நல்லா இருக்கும், பார்க்கலாம். அண்ட் அவங்க ஃபேன்ஸ் அவ்வளோ எதிர்பார்க்குறாங்க அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும்னு. ஸோ அதுக்காகவாது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, கேப்டன்சி பிக்ஸ் போயிடலாமா? எப்படியும் ஆர்சிபி ஓபனர்ஸ் தான் கன்ஃபார்மா. ஆல்மோஸ்ட் ஜெய்ஸ்வால் டியூவா இருக்கு, ஜெய்ஸ்வால் பட்லரு. ஆனா அவங்க என்னமோ ஜெய்ஸ்வால் முன்னாடியே சொன்னாங்க, தமிழ் கமெண்ட்ரியில சொன்னாங்க ஒரு ப்ரீ மேட்ச் ஷோல, ஜெய்ஸ்வால் வந்து இதுக்கு முன்னாடி 2 சீசன் பயங்கரமா பண்ணது, அவர் இந்தியாவுக்கு ஆடணும்னு ஒரு வெறி இருந்திருக்கும். இப்போ வந்து எல்லா ஃபார்மேட்லயும் டெபியூ ஆயிட்டாரு அண்ட் எஸ்டாப்ளிஷும் ஆயிட்டாரு, அவர் மேல கையே வைக்க முடியாது. ஸோ அவர் அந்த வெறி இருக்குமா, ஒரு வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி அவர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு முன்னாடி சொன்னாங்க. 4 மேட்ச் தான் பண்ணிருக்காரு, 3 மேட்ச் சொல்லியிருக்காரு. நல்ல ரிவ்யூ தான். கேவி அருண் கார்த்திக்னு ஒருத்தர் தமிழ்நாடு பிளேயர் தான், அவரு சொன்னாரு. நான் நினைச்சேன் என்ன இது லாஜிக், இது இப்படிலாமா இருக்கும். ஒரு பிராண்டா கிரியேட் ஆயிருக்கான். ஆர்ஆர்னா ஓப்பனர் இவங்கன்னு ஆயிருக்கு, ஆடாமையா போவாங்கன்னு நினைச்சேன். அதான் அதுக்கு அவங்க லாஜிக்கலும் கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு லாங் சீசன்ல இருந்து வராரு, போன ஐபிஎல்ல இருந்து ரெஸ்டே இல்லை போல, கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிராப் பண்ணிருக்காரு, அடிச்சிருக்காரு. லாஸ்டா நடந்த இங்கிலாந்து டெஸ்ட்லயும் 800 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. ஸோ அவரு இங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும் தான் நினைப்பாருன்னு சொன்னாங்க. அது அப்படிதான் இருக்கு, கொஞ்சம் லெத்தர்ஜிக்கா இருக்கு ஷாட்ஸ். வேலிட் பாயிண்டா இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்காங்க, இல்லன்னே சொல்ல முடியாது. இது கரெக்டா எனக்கு தெரிஞ்சு நல்லா. ரோஹித் சர்மாவே கிட்டத்தட்ட 5-6 வருஷமா அதான் பண்ணிட்டு இருக்காரு, கேப்டன்சி இது வருது. கரெக்ட். சரி பார்க்கலாம் என்ன எப்படி போகுது. நானும் அதேதான், 2 டீம்ல ஓபனர்ஸ் தான் யோசிக்கிறேன். அப்படி இல்லைன்னா போல்ட் வைக்கலாம். 7:30 மேட்ச் போல்ட் செகண்ட் ஹாஃப்ல bowling போடணும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போட்டா ஆர்சிபி வரக்கூடாது. பேட்டிங் ஆர்சிபி வந்தா போல்ட் தான் காலி, டியூப்ளிசிஸ் காலி, இவரு காலி, கோலி காலி, வில் ஜாக்சன் தான் அவரையும் காலி, அவரையும் எடுத்துருவாரு, பார்க்கவே மாட்டாரு. அன்னைக்கு பிரேவிஸ் அந்த மாதிரி தான் நடக்கும். அதனால பயங்கரமா ஸ்விங் ஆகும் போல்ட். ஆர்சிபி சேஸ் பண்ணிடணும், எப்படியாச்சும் டாஸ் வின் பண்ணி சேசிங்னு சொல்லிடணும். அப்படி போச்சுன்னா தப்பிச்சாங்க, இல்லைன்னா மறுபடியும் அன்னைக்கு மாதிரியே நடக்க போகுது, அது மட்டும் கன்ஃபார்ம். அன்னைக்குமா மும்பை அடிச்ச மாதிரி 120 இல்ல அந்த 53 உங்களுக்கு கூட வரலாம், வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம். ஓகே பார்க்கலாம். ஐபிஎல் கேஷ் கவுண்டர்ஸ் போயிட்டு இருக்கு, வீக்கெண்ட் வந்துட்டோம். எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, யாரு டாப்ல வரீங்களோ உங்களுக்கு கேஷ் பிரைஸ் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பாய், நாளைக்கு வீடியோட மீட் பண்ணுவோம். பாய்.